வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படம் தான். ஊர் பேரு பைரவ கோணம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சந்தீப் கிஷன், வர்ஷா பொல்லம்மா, காவ்யா தப்பார், வெண்ணலா கிஷோர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. விஐ ஆனந்த் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் படத்துடைய ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல கோடி மதிப்புள்ள நகைகளை வந்து ஒரு கல்யாண வீட்டிலேருந்து திருடிட்டு போறாரு. ஸோ இவர் அந்த நகைகளை திருடிட்டு போற வழியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து வழி மாறி பைரவ கோணா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல போய் மாட்டிக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமா வந்து நடந்துக்கிறாங்க. அண்ட் அந்த ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பல அமானுஷமான விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்க. பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இப்ப என்ன பண்றாங்க அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வியா வந்து இருக்கு. ஸோ இப்போ பிரசன்ட்ல அந்த பைரவ கோணா அப்படிங்கிற ஊருக்கு போய் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன ஆனாரு, அந்த நகைகளை வந்து எதுக்காக இவர் வந்து திருடணும், ஸோ அதுக்கான காரணங்கள் வந்து என்னென்ன, ஹீரோ லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு வந்து என்னாச்சு, இப்படி இந்த படத்துல இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறதான் இந்த ஊர் பேர் பைரவ கோணா படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து தமிழ்ல கூட டப் பண்ணியிருக்காங்க. பைரவ கோட்டை அப்படின்னு தமிழ்ல வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங் வந்து லேட்டா தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த படம் வந்து தெலுங்குல மட்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச சந்தீப் கிஷன் வந்து அவருடைய பார்ட்டை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ரொமான்டிக்கலான சீக்வன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அண்ட் ஒரு சில எமோஷனலான காட்சிகள்லயும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. மிக முக்கியமா லவ் சீக்வன்ஸ்ல வந்து அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த எமோஷன்ஸ் எல்லாமே படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இவரு போக படத்துல வந்து ஹீரோவோடைய ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சவராகட்டும், அதுக்கப்புறம் காவ்யா தப்பார் வந்து ஒரு சின்ன ரோல் வராங்க. ஸோ அவங்களுடைய பார்ட்டை அவங்களும் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. வெண்ணலா கிஷோருடைய காமெடி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ன்னே சொல்லலாம். ஸோ அவர் வரக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் எங்கேஜிங்காகவே இருந்தது. ஸோ இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படம் அப்படிங்கிறதுனால படத்தில் வந்து அந்த ஃபேண்டசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் சிஜி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடங்களில் வந்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தோணும். ஸோ சிஜி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய இடங்களில் லைட்டாக தெரியுது. ஆனால் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் எல்லாம் ரொம்ப மோசமாலாம் இவங்க பண்ணலை, ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதே பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல வித கேள்விகளோட தான் வந்து கதையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறது ஒன்னொன்னா தான் வந்து ரிவைல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல செகண்ட் ஹாஃப்ல தான். ஸோ அது வரைக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். இந்த படத்துல டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கு. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இந்த படத்துல ஒரு 3 சாங் வந்து இருக்கு. அதுல ஒரு மெலடி நம்பர் வந்து உண்மையிலே செம்மையா இருக்கும். சித் ஸ்ரீராம் தான் அந்த சாங்கை வந்து பாடியிருக்காரு. ஸோ அந்த பாட்டோடைய பேரு நிஜமேனே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்த பாட்டு வந்து கேட்டு பாருங்க, சூப்பரான பாட்டு. தெலுங்குல செம்மையா பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட திருப்பங்களோட இந்த படத்தோடைய திரைக்கதையை வந்து சூப்பராகவே நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில அந்த ஃபேண்டசிக்கான எலிமெண்ட்டை வந்து வாண்டடா வச்ச மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஃபேண்டசி படம் இங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த ஃபேண்டசிக்கான விஷயங்கள் வந்து சேர்த்தே ஆகணும் அப்படின்னு வாண்டடா திணிச்ச மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கலாய்ச்சி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் செட் ஆகாது. ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம், அப்புறம் இந்த மாயாஜால படங்கள்லாம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் மிக முக்கியமா இந்த படத்துல வந்து அந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது இல்லை. அங்கங்க ஒரு சில குறைகள் இந்த படத்துல வந்து இருந்தாலும் ஓவராலா இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு டீசென்டான ஃபேண்டசி த்ரில்லர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.